அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நட்ராஜாசனம். டான்ஸிங் எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் டான்ஸ் ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எதாவது நம்ம தப்பாக ஆடுறோமோ கரெக்டாக ஆடுறோமோ அதெல்லாம் வேறு. சின்ன குழந்தைங்க அந்த வயசுலேருந்தே டான்ஸ் கற்றுக்கணும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டான்ஸிங் யோகான்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் கிளாசிக்கல் டான்ஸில் இது ஒரு போஸ்டர். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நட்ராஜாசனம். அந்த ஆசனத்தை எப்படி பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். மெதுவாக எந்திரிச்சிட்டு கால்கள் எப்படி வச்சுக்கணும். இப்படி பிடிச்சிட்டு ரெண்டு கையாலையும் பிடிக்கணும் கால்களை. கிளாசிக்கல் டான்சர்ஸ்க்கெல்லாம் இந்த நட்ராஜாசனம் பண்ணாங்கன்னா அவ்வளோ கிளாப்ஸ் வரும் ஸ்டேஜில். ஃப்ளெக்சிபிலிட்டி தான் முக்கியம். எந்த டான்ஸாக இருந்தாலுமே ஃப்ளெக்சிபிலிட்டின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த போஸ்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு ஸ்டேஜில் கிளாப்ஸ் கன்ஃபார்ம்டு. அதை மாதிரி சப்போஸ் இந்த மாதிரி ஆசனம் எங்களால் செய்ய வரலன்னா அது எப்படி செய்யணுன்றது நம்ம பார்க்கலாம் இப்போ. பட் இதை நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய தைஸ் வந்து நல்லா குறையும், ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா கிடைக்கும். ஏன்னா லெக் பவர் நல்லா கிடைக்கும். ஃபுல்லாக உள்ள லெக்கில் உள்ள மசில் எல்லாம் நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இப்போ நம்ம அதை சப்போஸ் இந்த நட்ராஜாசனம் செய்யும்போது உங்களுடைய கைகளை பேக்கில் பிடிக்க முடியல அப்படின்னா எப்படி இதை ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். பண்ணலாமா? பாருங்கள், அந்த ரொம்ப சின்ன வயசில் எப்படி ஸ்மைலிங்காக பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஏன்னா அவங்களோட ப்ரீதிங்லாம் நார்மலாக இருக்குது. மூச்சை ஹோல்ட் பண்ணாத இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை இது கூட எங்களுக்கு வரல சார்னா பேக்கில் இன்னும் காலை பேக்கில் ஸ்ட்ரெச் பண்ணாத பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெச் பண்ணாத. இப்போ அதே யோகாவை இன்னொரு தடவை பாருங்கள். இல்லைங்க, காலை பேக்கில் ஃபுல்லாக இது பண்ண தேவையில்லம்மா, ஸ்ட்ரெச் பண்ண தேவையில்ல. அப்படியே பிடிங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி பிடிச்சிட்டு 10 கவுண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் பண்ணுங்கள் 10 கவுண்ட். அப்புறமா ஒரு 10 டேஸ் கழிச்சுட்டு கொஞ்சமாக பேக்கில் ஸ்ட்ரெச் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு 10 டேஸ் கழிச்சு ஸ்ட்ரெச் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் நம்ம முழுநிலையான யோகாவுக்கு வரணும். உட்காந்துடலாமா, ரிலாக்ஸ். அதனால் இந்த யோகா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு லெக்கில் உள்ள மசில் பவர் நல்லா கிடைக்கும். டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கிளாசிக்கல் டான்ஸுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான யோகான்னு கூட சொல்லலாம். எல்லா கிளாசிக்கல் டான்ஸர்ஸுக்குமே யோகா படித்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். டான்ஸர்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் இனிமேல் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன யோகாவை கற்றுக்கிட்டு உங்களோட டான்ஸிலும் நல்லா ஷைன் ஆவீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த முடிச்சுக்கலாம். நாளைக்கு வேற ஒரு யோகாவோடு உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.